கண்ணூர் மாவட்டத்தில் உள்ள தலச்சேரிக்கு அருகில் உள்ள பட்டியத்தில் 1956ஆம் ஆண்டு ஏப்ரல் 6ஆம் தேதி பிறந்தவர் சீனிவாசன். பட்டப்படிப்பு வரை படித்த சீனிவாசன் சினிமா மீதுள்ள ஆர்வம் காரணமாக சென்னையில் உள்ள திரைப்படக் கல்லூரியில் சேர்ந்து படித்தார். இதே திரைப்படக் கல்லூரியில் ரஜினியும் இவருடன் படித்தார். 1976இல் மணிமுழக்கம் என்ற படத்தில் நடிகராக அறிமுகமானார். அதன்பின் தொடர்ச்சியாக பல வெற்றி படங்களில் நடித்தார். சில படங்களில் ஹீரோவாகவும் பல படங்களில் காமெடி மற்றும் குணச்சித்திர வேடத்தில் நடித்துள்ளார். ஓடரு தம்மாவ அலரியம், சன்மனசுள்ளவருக்கு சமாதானம், காந்திநகர் 2வது தெரு, நாடோடி கட்டு, பட்டண பிரவேசம், தலையணை மந்திரம், சண்டேசம் உள்ளிட்ட பல படங்களுக்கு கதை, திரைக்கதை எழுதியுள்ளார். இவர் கதை எழுதிய காந்திநகர் 2வது தெரு, கதப்பறையும் போல் உள்ளிட்ட படங்கள் தமிழில் அண்ணாநகர் முதல் தெரு, குசேலன் என ரீமேக் ஆனது. வடக்கு நோக்கிய எந்திரம், சிந்த விஷ்டாய ஷியாமலா ஆகிய 2 படங்களையும் இயக்கியுள்ளார். இந்த 2 படங்களுமே வரவேற்பை பெற்றன. சிந்த விஷ்டாய ஷியாமலா படம்தான் தமிழில் சிதம்பரத்தில் ஓர் அப்பாசாமி என்ற பெயரில் ரீமேக் ஆனது. மலையாள சினிமாவில் மிகவும் செல்வாக்கு மிக்க ஒருவரான இவர் தனது வாழ்க்கையில் ஏராளமான கௌரவங்களை பெற்றார். சினிமாவை தாண்டி சீனிவாசன் தயாரிப்பாளராகவும் தனது திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறார். இவருக்கு மனைவி விமலா மற்றும் வினித், தயான் என்ற 2 மகன்கள் உள்ளனர். இவரது மகன் வினித் இயக்குநராக உள்ளார். இவர் ஒரு தேசிய திரைப்பட விருது மற்றும் 6 கேரளா மாநில திரைப்பட விருதுகளை பெற்றார். பெரும்பாலும் இவர் நடித்த படங்களில் அவரது கேரக்டர் சாதாரண மனிதனைப் போல் தோற்றம்தான் ரசிகர்களின் பட்டாளத்தை உருவாக்கியது. சிந்த விஷ்டாய ஷியாமலா படத்திற்கு சிறந்த இயக்குநருக்கான தேசிய விருதை பெற்றுள்ளார். 2019ஆம் ஆண்டு வரை பிஸியாக நடித்து வந்த இவர் அதன் பிறகு உடல்நலக்குறைவு காரணமாக நடிப்பில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கி ஓய்வெடுத்து வந்தார். 2020க்கு பிறகு இவர் 7 படங்களில் மட்டுமே நடித்துள்ளார். தமிழில் பார்த்திபன் நடித்த புள்ளக்குட்டிக்காரன் மற்றும் பிரியதர்ஷன் இயக்கிய லேசா லேசா என 2 திரைப்படங்களில் மட்டும் நடித்துள்ள சீனிவாசன் வேறு எந்த மொழி படங்களிலும் நடிக்கவில்லை. இவர் கடந்த சில தினங்களாக உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு வந்தார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி காலமானார். நடிகர், இயக்குனர், வசனகர்த்தா என பன்முக திறமை கொண்ட சீனிவாசன் மறைவுக்கு பல்வேறு தரப்பினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.